ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. ஸோ காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டானிக்கரை பெருமாள் கோயில் ஈரோடு அவுட்டரில் தான் இருக்குது. ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஈரோட்டுக்கு வரீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோயில் ஃபுல்லாக. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், பயங்கர கூட்டம் இருந்தது. நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்ல பூஜையெல்லாம் பார்த்துட்டு நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் வந்து கோயிலோட அவுட்டர். நல்லா அந்த வெளி கோபுரம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இதுதான் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். இந்த வழியாக வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் மாடு கட்டியிருந்தாங்க. அதை பாப்பா காட்டிட்டு மாட்டுக்கும் சாப்பிட்றக்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்றக்கு தான் கிளம்பிட்டோம். எப்பயும் போல் கொங்கு பரோட்டா ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தோம். ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுங்க. நீங்கள் வெளியிலேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கிற பரோட்டா அண்ட் சால்னா டேஸ்ட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். வேறு எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட முடியாது. மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் 65. இதுதான் அந்த சால்னா, ரொம்ப யூனிக்கான சால்னா. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிளெயின் கலக்கியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.